ஏய் நிமிஷா ரெஸ்யூம் அனுப்பிச்சிருக்கடா. காடு முருகனு கூட இவ்வளவு சீக்கிரம் ரெண்டாவது கல்யாணம் நடந்திருக்காதரா. உனக்கு என்ன எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு செட் ஆகுது? ஏய் இவளை பாருடா, அவளோட அராஜகமா இல்ல? ஏய் என்னடா இதுல கான்டாக்ட் நம்பரே இல்ல? ஒருவேளை போன் யூஸ் பண்ண மாட்டாளோ? டேய் பொண்ணுங்க தலையில பேன் இல்லாம கூட இருப்பாளுங்க, ஆனா கையில போன் இல்லாம இருக்க மாட்டாளுங்க. அப்புறம் ஏன்டா கான்டாக்ட் நம்பர் போடல? ஏன்டா கான்டாக்ட் நம்பர் போட அவனா கடையா வாடகை விடுறா. இந்த பார் அவ அட்ரஸ் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த அக்கல்ல போட்டு சர்ச் பண்ணு. அக்கலா? கூகுள்ரா. சும்மா காமெடி சொன்னடா, சர்ச் பண்ணு. ஐயோ ஐயோ. ஹலோ. Hey hi, it's me, நிமிஷா. Hey மினி, what a surprise call. ஏன் நம்பர் எப்படி உங்களுக்கு? உங்களது என்ன அம்பானி நம்பரா? அவங்களோட ரிலையன்ஸ் நம்பர் தானே. எனிவே தேங்க்ஸ் ஃபார் த கால். அப்புறம் நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா பர்சனல் blog படிச்சிட்டு இருக்கேன். Can I ask you something? ஓ யா. உங்கள மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான பையனை அந்த பொண்ணு ஏன் மிஸ் பண்ணா? கடவுளோட கால்குலேஷனை யாராலையும் கவுண்ட் பண்ண முடியாது. பிராப்தி ரஸ்துன்னு சொல்லி தலைமுழுகிற வேண்டியதான். ஏய் உன் ஸ்மைல் ரொம்ப நல்லா இருக்கு. எல்கேஜிலேயே கேட்டுட்டேன். வாய்ஸ் கூட ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. பிஜி வரைக்கும் கேட்டுட்டே இருக்கேன். உங்க ஸ்டார் என்ன, ஸ்கார்பியோவா? ஓ யா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க தான் லைஃப்ல போய் அதிகமா நம்புவாங்க. இத கேட்டதில்ல. ரொம்ப நெருங்கிட்டீங்க சரவணன். பார்க்கணும் போல தோணுது. வரட்டுமா? இப்பவே வா. யா. வேண்டாம்பா. டெய்லி மார்னிங் நான் பார்க்ல ஜாகிங் போவேன். ஓகே நானும் வரேன். ஓகே பாய். எவ்வளோண்ணா? ₹1. இந்தாங்க. யோ ஜெராக்ஸுக்கா மிஷினுக்கா? சேஞ்ச் இல்லைண்ணா. ₹1 1000 கொடுக்குறா, எங்கேயாவது போய் சில்லற வேண்டாம் வையா கூட. ஆளை பாரு. 1000 சேஞ்ச் இருக்குங்களா? 1000 சேஞ்ச் உங்ககிட்ட? உங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் மீ, 1000 சேஞ்ச் இருக்கா? ஒன்று பக்கத்தில் 3 முட்டை. இது ₹1000? போடா கூமிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ, 1000 சேஞ்ச் இருக்குங்களா? இல்லைங்க. ₹1 இருக்குங்களா? ஜெராக்ஸ் எடுக்கணுங்க. ₹1 இருக்கு. தேங்க்ஸுங்க. இந்த காசனா? இல்ல பரவாயில்ல. தேங்க்ஸுங்க. ஏங்க இந்தாங்க. இப்போ எப்படி கிடைச்சது? சில்லற இல்லைனா சில்லற பொழப்பு. அதை ஒரு சில்லற சொல்லக்கூடாது. ராஜாமா இருக்கல. Hi, I'm Shweta, doing Java. Hi, I'm Meera from Bihar, MBA Technology Management. Hi, I'm Nancy, Oracle. Hi, I'm Shruti, spoken English classes. Hi, I'm Sandhya. Oh, nice name. Thank you. சந்தியா, இதுக்கு முன்னாடி இந்த பெட்ல திருச்சிக்கார பொண்ணு தான் இருந்தா. ஓ அப்படியா? ஆமா, அடையார்ல எவ்வளவு நல்ல ஹாஸ்டல்ஸ் இருக்கும்போது ஏன் இந்த ஹாஸ்டல்ல செலக்ட் பண்ண? ஏன் இது நல்ல ஹாஸ்டல் இல்லையா? சாப்பாடும் நல்லா இருக்காது, தண்ணியும் நல்லா இருக்காது. ஏசி இருக்கு ஆனா ஒர்க் பண்ணாது. நைட் 10 மணிக்கு கேட்ட பூட்டிடுவாங்க. 5 நிமிஷம் லேட் ஆனாலும் கேள்வி கேட்பாங்க. செகண்ட் ஷோ பினே டிஸ்கோ தேக் பினே. எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. இதெல்லாம் ஹாஸ்டல் வர வரைக்கும் தான். வந்துட்டல இனிமே எல்லாம் பழகிடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்டாண்டர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெயின்டைன் பண்ற? ஏன் பாய் ஃப்ரெண்டே இல்லையா? ப்ராமிஸ். அரே ஓ லென்ஸ், ஏன் இந்த பொண்ணுங்க எல்லாம் இப்படி போய் சொல்றாங்களோ? ஏய் என்ன இருக்காத. சரி, நீ படிச்ச காலேஜ்ல பசங்க நல்லா இருக்க மாட்டாங்களா? நல்லா தான் இருப்பாங்க. பின்ன அதே காலேஜ்ல என் பெரியப்பா ப்ரொஃபஸரா வர்க் பண்ணிட்டு இருந்தாரு. How so sad. சந்தியா, சென்னை வந்துட்ட, பாய் ஃப்ரெண்ட் செட் பண்ணிக்கோ, இல்ல லைஃப் ரொம்ப போர் அடிக்கும். Yes sir. Yes sir. I am from IIT sir. No sir. I am fresher sir. Okay sir. Okay sir. Okay sir. என்ன மாப்பிள வேலை கிடைச்சிருச்சு போல. கங்க்ராச்சுலேஷன். ஒரே குஷியா இருக்கிற. என்ன மாப்பிள வழக்கம் போல இந்த இன்டர்வியூ நக்கின்னு போச்சா? இல்லடா மாப்பிள, இந்த ஜாப்லயாவது செலக்ட் ஆயிருவேன். அம்மா அப்பா தயவு இல்லாம சொந்த காலில் நிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும்னு எவ்வளவு கனவு கண்டேன் தெரியுமா? கரெக்ட் மாப்பிள. அதே மாதிரி கம்பெனி நல்லா இருக்கணும், கம்பெனி ஓகோன்னு வரணும்னு அந்த ஓனர் எவ்வளவு கனவு கண்டிருப்பான். கூல் மாப்பிள. இந்த பார், உனக்கு இந்த இன்டர்வியூலாம் செட் ஆகாது. இங்க பாத்தியா, வீட்டில் இருந்தபடியே மாதம் 7000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.
8வது ஃபெயில் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, இது உனக்கு யூஸ் ஆகுமேனு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஒட்டி வச்சு பிட்டு நோட்டீஸை பிச்சை எடுத்துட்டு வந்தேன். இதை எடுத்துட்டு போய் சாமி கிட்ட வச்சு பூஜை போட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணி வேலையில் ஜாயின் பண்ணிக்க. என்ஜாய். இன்னும் நெத்தில டியூன் போடுறான். எப்படி மிஸ் ஆச்சு? 1 ரூபி இருக்கு. தேங்க்ஸுங்க. இந்த காசை நான் பரவாயில்ல. அடிங் கொய்யால ஏன் என் ஜாப் மிஸ் ஆச்சுன்னு இப்பதான்டா எனக்கு தெரியுது. காலையில ஒரு பொண்ணு 1 ரூபா காயின் கொடுத்தான்னு சொன்னல. என்ன இப்ப அதுக்கு வட்டி போட்டு 1.5 ரூபாய் கேக்குறாளா? அந்த தரித்திரம் பிடிச்சவ கையில வாங்கினதுனாலதான் என் வேலையே போச்சு. அப்படி போடுற ஆம்லேட்ட அதானே பார்த்தேன். நீ எவ்வளவு பெரிய திறமசாலி, நீ எவ்வளவு பெரிய படிப்பாளி. அவ கொடுத்த அந்த 1 ரூபாயினால தான் உனக்கு இந்த வேலை போச்சு இல்ல? ஆமா மாப்ள. ஏச்சி வாங்க இந்த ஓசி இதுல ராசி. மனசார சொல்றேன்டா, ஆடி போய் ஆவணி இல்ல பொரட்டா சைபசி வந்தா கூட சத்தியமா உனக்கு வேலை கிடைக்காது. உட்காந்து நெத்தில டியூன் போடு. மாப்ள நீ என்ன வேணாலும் சொல்லு, அவள்கிட்ட வாங்கின 1 ரூபானாலதான் என் வேலையா போச்சு. அவளை எங்க பார்த்தாலும் சும்மா விட மாட்டேன். பக்கெட் கேட்டலடி. ஹலோ பக்கெட், இந்த பக்கெட் என்ன? டேய் நீயே பொண்டாட்டி பக்கெட் மாதிரி தான் இருக்கிற, நீ என்ன பக்கெட்ன்றியா? கையில பக்கெட் வச்சிருக்கியா, அதான் வேலை கேட்டேன். நீ கூட தான் கையில குழந்தை வச்சிருக்க, நீ என்ன குழந்தை வைக்கிறியா? தொடப்படியில அடிக்கிற அதுக்கே மச்சான் டென்ஷன். எல்லாம் உன்னாலதான்டா. பாத்ரூம் போறதா அழகா 2 பெயிண்ட் டப்பா அறுத்து வச்சிருக்கல, அப்புறம் இது பக்கெட் வாங்கணும்னு. அவ்வளவு பெரிய ஹைட்டாக்கான வீட்டுல இருந்துகிட்டு பாத்ரூம்ல பெயிண்ட் டப்பா வைக்கிறது. டேய் ஆய் போறதுலடா ஹைடெக் இருக்குது. சின்ன வயசுல நம்ம தெருவோரமா போனவங்க தானடா. பாத்தியா தமிழ்நாட்டில் இருக்க மூசுண்ணிகளை நம்பி மகாராஷ்டிரால இருந்து பானி தூக்கின்னு வந்துட்டான். என்னது இது? டேய் என்னடா கை கழுவுன தண்ணியை பானியில் ஊற்றி வச்சிருக்கிற? சார் பூரிக்கா பானி சார். ரஷம் ரஷம். ஏன்பா 1000 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்கா? கடை இப்பதான் ஓபன் கியா. சென்னை 999. டேய் 500 ரூபாய்க்கு பானிபூரி கொடு, 500 ரூபாய்க்கு அந்த கை கழுவுற தண்ணியை கொடு. மொத்தத்தையும் தின்னு எனக்கு பேஜானாலும் பரவாயில்ல, இன்னைக்கு 1000 ரூபாய் நான் செலவு பண்ணி ஆகணும். என்ன மச்சான்? பின் என்னடா எங்கெல்லாம் சில்லறை கிடைக்காதோ அங்கெல்லாம் 1000 நோட்டு எடுத்துட்டு வந்து என்னை ஏமாத்தி ஏன் காய்ச்சி செலவு பண்ண வைக்கிற? இந்த ஒரு தடவை குடுமாப்ல. ஒரு தடவைன்னு சொல்லி 1000 தடவை என்ன செலவு பண்ண வச்சிருக்கிற. இருந்தாலும் ஒழிஞ்சு போ. நட்புக்கு இவன் ஒரு இலக்கணம் என்று எதிர்காலம் என்னை போற்றி புகழட்டும். जी कितना प्लेट? 2 प्लेट आए. ठीक है. लो जी. கொடுப்பா. டேய் அங்க பாருடா, சும்மா ஆப்பிள் கம்ப்யூட்டர் மாதிரி அம்சமா ஒரு மைனா. Buy 1 மசம்பி. And you? சேம். இந்த கம்ப்யூட்டர்னால தான் எனக்கு வைரஸே பாமாச்சு. டேய் என்னடா சொல்ற? ஏய் இவளால தான் என் வேலையே போச்சு. ஏய் 1 ரூபாய் காசு குடுறா. மூஞ்சில தூக்கி எடுத்து வரேன். இல்லடா டேய் இல்லடா டேய் பேண்ட் அவுத்துறாதடா. அப்போ பழி வாங்குறது கூட என் பாக்கெட்டை நம்பி தான் இருக்கீங்களா? ஹலோ என்னங்க உங்க 1 ரூபாய்? It's okay. தாயே நீ என்ன ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தியோ தெரியல, நீ நல்லா இருப்ப. இந்தா புடி உன் 1 ரூபாய். ஏய் என்ன பாக்குற? உன் கையால இந்த 1 ரூபாய் வாங்கின ராசி என் வேலையே போச்சு. ஏமா உங்க சண்டையில என் காசு கொடுக்க மறந்துடாதீங்க. 26 ரூபா கொடுங்க. ஹலோ இந்த 1 ரூபாய நீங்களே எடுத்துக்கோங்க. இதை எடுத்தேன்னா என் பழப்பு கெட்டு போயிரு. ஏய் கடைக்காரன் கூட அவ காசை வாங்க மாட்டேங்கிறான்டா. வாடா. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. ஐயோ என்னம்மா அது உன் கையில இந்த 1 ரூபா வாங்கினா என் கலெக்ஷன் கம்மியாயிருமே. தமிழ்ல சொன்னா இந்த அம்மாவுக்கு புரியாது போல இருக்கே. ஐ டோன்ட் வாண்ட் யுவர் 1 ரூபி. இப்படி ஏய் பிச்சைக்காரன் கூட அந்த காசை வாங்க மாட்டேங்கிறான்டா. டேய் வாடா. மச்சான் என்னோட ட்ரெஸ்ஸிங், என்னோட கூலர், என்னோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்க மச்சான்? ஷேரட்டோல போறது கூட சில்ட்ர இல்ல. நீ எல்லாம் சேவிங் பண்ணி ஏன்டா வெளிய வர? Is it tough? Not really. ஏய் மாப்ள அங்க பாரு. ஏய் வண்டியை நிறுத்துடா. ஹாய் சங்கரனா, சௌக்கியமா? என் சௌக்கியத்துக்கு என்னமா குறைச்சல? இருடா அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தறேன். டேய் இது பப்ளிக் பிளேஸ். பொண்ணுங்க கீழே விழுந்தா தூக்கி விடுறவனுங்க, துப்பட்டா வீல்ல மாட்டினா எடுத்து விடுறவனுங்க, பிரச்சனை இன்னும் எதுன்னு கேட்காம ஓடி வந்து அடிக்கிறவன்லாம் இங்க தான் எங்கன்னா ஒளிஞ்சிட்டு இருப்பான். தேவையில்லாம எனக்கு தர்மடி வாங்கி கொடுத்துறாத. இங்க இருந்தே கவனிப்போம். அப்புறம் என்ன சொல்றா எங்க ஹாஸ்டல் பொண்ணு தீபா? லவ் தவிர இது எல்லாத்தையும் சொல்றா. கவலைப்படாதீங்க, நான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடும். அப்புறம் இவ என்னோட ஃப்ரெண்ட் சந்தியா. ஹாய். Hello. இவ எப்போ ரிங் கொடுத்தாலும் நீங்க ரீசார்ஜ் பண்ணிடுங்க. சரிம்மா. நான் கேரண்டி. சரிம்மா. இப்போ எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணனும்? 110. கொடுங்க. நம்பர் எடுத்துமா. வந்துச்சா? Thank you. பை நா. ஓகேம்மா வாங்க. பார்க்க மாடல் மாதிரி தான் இருக்காளுங்க. ஆனா இன்னும் ஒரு பாய் ஃப்ரெண்டோட மாட்டல போல் இருக்கு. எப்பறா சொல்ற? பாய் ஃப்ரெண்ட் இருந்தா இவளுங்கடா ரீசார்ஜ் பண்ண கடைக்கு வர போறாளுங்க. உட்காந்தத்திலே ஃபோன் பண்ணி டார்லிங் ஒரு 100 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணனும் உயிர் எடுப்பாளுங்க. அவனுங்களும் உன்ன மாதிரி ஃப்ரெண்ட் கிட்ட பிச்சை எடுத்து ரீசார்ஜ் பண்ணி விடுவானுங்க. ஏய் இவனுக்கு எப்படி தீபா மேல லவ் வந்துச்சு? தீபா ஒரு தடவை இவனை பார்த்து பாடி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாலாம். அன்னிலேருந்து இவ எம்ஆர்எஃப் டயர் மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டே இருக்கா. இதாண்டா குமரியில் வாழும் குடோன்னு. வாங்காமே ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கா. என்ன வேணும்? இதுக்கு முன்னாடி ஆட்டு தொட்டியில மாட்டு கறி கடை வச்சிருந்தீங்களா? ஏன் கேக்குற? இல்ல மூஞ்செல்லாம் இறுகி போய் உருன்னு வச்சிருக்கீங்களா? அதான் கேட்டேன்.
உனக்கு எவ்வளோ டாப் அப் பண்ணணும்? அது 100 ரூபாய்க்கு கேட்டு வாங்குற பழக்கம் கூட போயிடுச்சா உனக்கு? இந்த நம்பர் எழுது. ஓஹோ, அவன் நம்பரை ஏற்ற தான் ஏன் 100 ரூபாயா இருக்கனானா? 100 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணா சிவா மனசுல சக்தி ஃப்ரீயா? என்னது? எஸ்எம்எஸ் ஃப்ரீயான்னு கேட்டேன். இல்லை. ஓகே ஓகே, என்ன முடிஞ்சுதா? முதலாளி உங்களுக்கு நல்லா சிரிச்சா மூஞ்சி வரட்டுங்களா? மூஞ்சா பாரு அவனுக்கு. எப்படியோ அவன் நம்பர் தட்டி தூக்கிட்ட. இப்போ எடுத்த நம்பர் வச்சு என்ன பண்ண போற? மாப்பிள உன் போனை கொடு. ஃபோனா? இப்போதான் டாப் அப் பண்ண. இது என் ஃபோன் கேட்குற? என் மொபைலில் பேட்டரி லோவாக இருக்குது, அதான் கேட்டேன். ஹலோ. அடியும் கொய்யால திமிரு பிடிச்சவள. டேய் குரா என் போன. என்னாச்சு? எது கழுவுற? அந்த 1 ரூபாய்க்காரன் ஃபோன் பண்ணி அசிங்கமா திட்டுறான். அசிங்கமா திட்டுறானா? ஃபோன் கொடு. அவனை விட நான் அசிங்கமா திட்டுறேன். கொய்யால. டேய் அவ கால் பேக் பண்றடா. மாப்பிள பொண்ணுங்க கெட்ட வார்த்தை பேசி நீ கேட்டது இல்லையே. அசிங்கமா அவ்வளவு சூப்பரா திட்டுவாளுங்க. கேட்டு என்ஜாய் பண்ணு. டேய் இரா பாய் மாட்டுக்கு போற கோசம் உடு பாய். அடி அவனை புடி புடி. என்னமோ மாப்பிள, ஊர்ல எவ்வளவுதான் கௌரவமா வாழ்ந்தாலும் இந்த சென்னையில ஒரு வேலைக்கு கண்டவங்காலெல்லாம் புடிச்சு பம்ம வேண்டி இருக்குதே. டேய் என்னதான் துணி கடை ஓனரா இருந்தாலும் குளிக்கும் போது எல்லாத்தையும் அவுத்து போட்டு தான் குளிக்கணும். அந்த மாதிரி நீ கிராமத்துல என்னதான் ஜித்தா இருந்தாலும் இங்க வேலை தேடி போறதுல கொஞ்சம் பொத்தின் தான் இருக்கணும். பீரை ஊத்து. டேய் என்னடா நீ ரேஷன் கடையில் கிருஷ்ணாவில் ஊத்துறாம நுரையோட ஊத்துற? ஒரு பீர் ஊத்த தெரியல, ஓபன் பண்ண தெரியல. நீ எல்லாம் காலேஜில் படிச்சு என்ன கேட்டு கொடு. என்ன அம்மா அந்நேரத்தில் கூப்பிடுறாங்க? ஹலோ சொல்லுமா. எங்கடா இருக்க? இது கோயில்ல இருக்கமா? கோயில்லையா? ஆமா. இதோ பெல் சவுண்ட் கேட்கல? ஓ வெள்ளிக்கிழமை அஷ்டலட்சுமி கோயில் போயிருக்கியா? டேய் மறக்காம தீர்த்தம் வாங்கி குடுறா. வாங்கி குடிச்சுக்கிட்டு தாமா இருக்கேன். அப்படியே ரெகுலரா போயிட்டு அந்த அஷ்டலட்சுமியே உனக்கு நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை வாங்கி கொடுத்துருவா. அம்பி பிரசாதம் எடுத்துக்கோடா. டேய் பணம் ஏதாவது வேணா சொல்லுடா, பேங்க்ல போட்டு விட்டுறேன். ஆண்டி நீங்க ஊருக்கு வரும்போது ஒரு 4000 ரூபாய் நோட்டு கொடுத்து அனுப்பிச்சிங்களே, அதையே இன்னும் செலவு பண்ணாம தான் வச்சிருக்கான். இதுக்கு அப்புறமா செலவு பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க அக்கௌண்ட் நம்பர் மெசேஜ் பண்ணுங்க, நான் திருப்பி அந்த நோட்டு உங்க அக்கௌண்ட்லயே போட்டுறேன். என்னடா சொல்ற தியாகு? அம்மா பணம் எல்லாம் வேண்டாமா, இவன் எங்க என்ன செலவு பண்ண விடுறான்? உங்களோட சூப்பரா பாத்துக்கிறாமா. சரி பத்திரம்ப்பா. சரிம்மா, நாளைக்கு சனீஸ்வரன் கோயிலுக்கு போறேன், போன் பண்றேன், வச்சட்டுமா? டேய் மச்சான், அந்த கலிஜி கேர்ள்ஸ்ரா. ஏண்டா இன்னும் அதுங்க தூங்காம இருக்குதுங்க? டேய் அவளுங்க ஒவ்வொருத்தையும் ஆர்டர் கொடுத்து செஞ்சு அடங்காப்பிடாதீங்க. அவளுங்கெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் தூங்கிட்டா உலகம் அழிஞ்சிடாது. அவளுங்க இருக்கிற அந்த ஹாஸ்டல் ஏரியா இப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? போன் எடுக்க மாட்டேங்கிறேன். சரியான ரஸ்கல். இது என்ன கல்ச்சர்? வெஸ்டர்ன் கல்ச்சர். பாவம் இவங்க பேரண்ட்ஸ். எங்க பசங்க ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்கன்னு பெருமையா சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. நீ வேற சந்தியா, நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியும், வேற வழி இல்லாம பசங்களோட ஏர்னிங்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சோ சேட். அந்த படத்தை தான் 4 டைம்ஸ் பார்த்துட்டோமேடா. கொடுத்துட்டா கிக்கே போய்டும்டா. சரி குடுக்குறேன். சரி ஓகே. சொல்லுடா செல்லம். ஃபுல் டே உன் கூட தானே இருந்தேன். அப்புறம் அடுத்த வாரம் மீட் பண்ணும்போது பாப்போம். சரி. உனக்கு கொடுத்து கொடுத்து வாயே வலிக்குதுடா. சரி இந்தா. சிக் போடா. மீரா, you were right. நம்ம கல்ச்சர் வெஸ்டர்ன் கல்ச்சர் தான். என்ஜாய் என்ஜாய். अरे गर्ल्स, कोई डोर ओपन करो ना. हे संध्या, நீ தானே டோர் பக்கத்துல இருக்க, போய் கதவு திறடி. ஏய் நான்சி, படுக்கும்போது உள்ளதானே இருந்த? சம்மர் இல்லையா, ரொம்ப ஹாட்டா இருந்தது. அதான் ஏசிக்காக பாய் ஃப்ரெண்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன். ரொம்ப டயர்டா இருக்கு.
ஏய் என்ன சொல்ற? ஏசிக்காக பாய் ஃப்ரெண்ட் ரூமுக்கு போனியா? ஹே சந்தியா, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? பழைய ஹாஸ்டல்ல இருக்கும்போது ஃபேனுக்காகவே பாய் ஃப்ரெண்ட் ரூமுக்கு போயிட்டு வந்தவ. நீ பாத்தியாடி? ஆமா பாத்தியாடி? ஐயோ காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாளுங்களா? யாரா அது விடிய கால 11 மணிக்கெல்லாம் போன் அடிக்கிறது? மறுபடியும் மோகினி பிசாசு மொபைல் வழியா வந்துட்டால. பாத்தியா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு செய்வினையில கை கால் உந்தா மாதிரி படுத்துட்டு இருக்கிறான். டேய் 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 ஏந்திரா, டேய் ஏந்திரா ஏந்திரா. என்னடா மொபைல்ல மோகினிடா. நீ ஏன் பேசுற? ஐயோ நானா? அவளுங்க 5 மரத்து வேப்பலையை மொத்தமா கட்டி ஆடுவாளுங்க, நம்மளால முடியாது. இந்தா நீயே பேசு. பேசுடா. குடுறா பேசு. ஐயோ டேய் டேய், எங்க அப்பாவை அசிங்கமா திட்டினதுக்கு எங்க அம்மா ஆசையோட வாங்கி கொடுத்த மொபைல்ரா, அதை போட்டு உடச்சிட்டடா உன்ன. ஐயோ மறுபடியும் போனா. சிரிக்கிறியா? இருறா, உன் மூஞ்சில நீ பூரா விட்றா. சிரிக்கிற சிரிக்கிற பண்ணுவியா? அதுக்கப்புறம் போன் எடுத்து பண்ணுவியா? பண்ணுவியாடா நீ? ஏய் விப்ரோடா. ஹலோ, குட் மார்னிங் சார். ஐ எம் ஃப்ரம் ஐஐடி சார். எம்டெக் சார். புழு. யா யா. தேங்க் யூ சார். தேங்க் யூ so much சார். என்னடா இந்த வேலையும் போட்டுக்குச்சா? I got it. கடவுள் கண்ணை திறந்துட்டான்டா. கடவுள் கண்ணை திறந்துட்டாரா? இவ்வளவு நாள் அவர்னா கோமா ஸ்டேஜ்ல இருந்தாரு. ஏன்டா கடவுளே கன்ஃபியூஸ் பண்ற? லைஃப் ஸ்டைலே இனிமேல் மாற போகுதுடா. டேய் இப்ப எதுக்கு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சுத்தி சுத்தி ஓடுற? மாப்ள, லாஸ்ட் டைமே ஜாப் கன்ஃபார்ம்டா. இது ராங் இன்ஃபர்மேஷன் சொல்லி HR இப்பதான் ஃபோன் பண்ணி உடனே ஜாப்ல ஜாயின் பண்ண சொல்லிட்டாரு. இப்போ அது புரிஞ்சுக்கிடா. கை ராசி முகராசி எல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம அந்த பொண்ணு போட்டு திட்டிட்ட. பாவண்டா அவ. யோ என்ன அது? பக்கத்து கேபின்ல ஒரே சவுண்ட். என்ன சவுண்டுமா? இவ்ளோ இன்னோசென்ட்டா மூஞ்சி வச்சுக்காத. இந்த மூஞ்சியே அப்படிதாம்மா. இந்த மாதிரி ஆளுங்கள எல்லாம் ஏன் அலோவ் பண்ற? ஒன்ன மாதிரி தனியா வரவங்கள அலோவ் பண்ணி என்ன பிரயோஜனம்? வேஸ்ட். யோ உன்னதான் கேட்டேன். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து நெட்ல மணிக்கணக்கா உட்கார்ந்தாதான் எங்களுக்கு கலெக்ஷனே ஆகுமா. சி சீப் நெட். சிங்கிளா வந்தா சீனு தான் இருக்கும். ஓ 20 மிஸ்ட் கால். யார் நம்மள இவ்ளோ மிஸ் பண்ணது? மாப்ள, இப்படி எல்லாம் பண்ணா பொண்ணுங்களுக்கு பிடிக்குமாடா? எப்பவுமே ஒன்னு தெரிஞ்சுக்கோ, பொண்ணுங்களுக்கு சுத்தமா இருந்தாதான் பிடிக்கும். பாத்தியா மணி கூட அடிக்குது. ஏய் ஒன்று பீடா. ஹலோ ஹலோ, இட்ஸ் மீ. மீனா? அத அப்புறம் சொல்றேன். உங்களுக்கு திட்ட தெரியுமா? என்ன கால் பண்ணவள காரி துப்ப சொல்றான்? ஹே who are you? ஏங்க அதான் அப்புறம் சொல்றேன்னு சொன்னல. உங்களுக்கு திட்ட தெரியுமா தெரியாதா? நல்லாவே திட்டுவேன். சரி, நீங்க எதுவும் டிராஃபிக்ல இருக்கீங்களா? ஆமா. கொஞ்சம் பிரேக் போட முடியுமா? அடுத்த தடவை பிரேக் போடும்போது கொஞ்சம் கிரீஸ் போட்டு போட சொல்லு. பல்லெல்லாம் கூசுதுடா. பிரேக் போட்டீங்களா? இப்ப திட்டுங்க. அன்னைக்கு உங்களை திட்டுனது நான் தான். டேய் நீயா? திருட்டு. அங்க அவ அசிங்க அசிங்கமா திட்டிட்டு இருக்கிறா. என்னமோ ஹாரி ஜெயராஜ் இட்ஸ் கேக்குற மாதிரி ரசிச்சு கேக்குறான் பாரு. இப்ப ரிலீஃப் ஆயிட்டீங்களா? நல்லாவே. ஆக்சுவலி ஐ எம் சாரி. உங்க கைராசிய நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன். உங்களால போச்சுன்னு நினைச்ச வேலை திரும்பவும் கிடைச்சிருச்சு. அதான்
அன்னைக்கு நான் உங்களை திட்டினதுக்காக இப்ப நானே கேட்டு திட்டு வாங்கிக்கிட்டேன். யாரா நீ? சில்லற கேட்டு வாங்கிட்டு போன, கேட்காமலே குடுக்க வந்த, கிண்டல் பண்ண, போன்ல திட்டுன, திரும்ப போன் பண்ணி என்னையே திட்ட சொல்ற. ஆக்சுவலா யாரா நீ? என் கூட காபி சாப்பிட வந்தா சொல்றேன். வைடா போன. அது வந்து பார், சீப் ட்ரிக்ஸ் வேண்டாம். உன்ன மாதிரி ஆளுங்க நிறைய பேரை ஏற்கனவே நான் பாத்திருக்கேன். And remember one more thing. ஓ வேலை என்னால போகல, என்னால வரல. ஏய் ஸ்டாப். இப்ப எதுக்கு விட்டாலாச்சாரி படத்துல வர வேதாளமா சிரிக்கிற? இல்ல மாப்பிள்ள, போன்ல அவ ஒண்ணு சொன்னா பாரு. என்ன? என்னால போகல, என்னால அடடடடடா. ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா போதுமே, அவ காரி துப்புனா கூட அப்படியே கவிதை மாதிரி ரசிப்பீங்களா? ஓடா நீயும் ஒரு ரியாக்ஷனும். என்னால போகல, என்னால போகல, என்னால நீ தச்ச பீர்லாம் இப்பதான் ஜீரணம் ஆகுது. டேய் என்னடா காசு இல்ல நாய் திருட ஆரம்பிச்சிட்டியா? ஏய் மாப்பிள்ள, ரோட்ல அடிபட்டு கிடந்தது, அப்படியே விட்டு வர மனசு இல்ல. அப்படியே விட்டு வர மனசு இல்லனா ஓரமா விட்டு வர வேண்டியதானடா. அது எதுக்குடா இங்க தூக்கிட்டு வந்த? ரோட்ல அடிபட்டு கத்திக்கிட்டு இருந்தது மச்சான், அதான் சந்தியா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வளர்க்க சொன்னா. அதானே பார்த்தேன். நாயை பார்த்தாலே போரைய காமிச்சு வெறிப்பேத்தி காலில் எட்டு வதிர ஆள் தானே நீ. உனக்கு எப்படி திடீர்னு நாய் மேல பாசம் வரும்? ஏய் இதுக்கு ஒரு நல்ல பேரை வையேன். டியூப் லைட்டா இல்ல குண்டு பல்பா? டியூப் லைட்டு. அப்போ மூர்த்தின்னு வச்சிடலாம். மூர்த்தியா? யாரா அவன் மூர்த்தி? எங்க அப்பா பேர் நினைச்சுதானே மரியாதை இல்லாம கேக்குற? அதான் இல்ல, நம்ம அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி பேரா. எப்ப பார்த்தாலும் நாய் மாதிரியே குலைகிறான். அதான் பேசாம நாய்க்கு அவன் பேர் வச்சாலும் முடிவு பண்ணிட்டேன். வாங்க செக்ரட்டரி சார், வாங்க வாங்க. ஐ ஜோக்கர். ஏ லென்ஸே, என் கூட கேம் ஆடி நீ ஜெயிச்சனா ஐநாக்ஸ்ல உனக்கு ஒரு ஷோ ஃப்ரீடி. முதல்ல நீ ஷோ காட்டுறத மூடு. ஏய் எனக்கு இல்லாத வெக்கம் உனக்கு என்னடி? ரொம்ப பேசின இதையும் கழட்டிடுவேன். வேணாம், பகலானா ட்ரௌசரோட சுத்துறீங்க, நைட்டானா அதுவும் இல்லாம தூங்குறீங்க. உங்களால திருத்தவே முடியாதுடி. ஓகே மம்மி, பாய். வந்துட்டா. கங்க்ராட்ஸ் யா. என்ன ஆச்சரியம், ₹1 லைஃப் ஸ்டைலே மாத்திருச்சுல. அப்படியெல்லாம் இல்ல. அரே ஹே பகவான், இந்த பொண்ணுங்களை ஏன் தான் இப்படி போய் சொல்றாங்களோ? ஏய் அந்த மினிஸ்டர் பையன் நானா டச்ல இருக்கானா? இருக்கட்டும். ஹே சந்தியா, உனக்கு வேணானா சொல்லு, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். பொண்ணுங்களா இவளுங்க? ஆமாடி, மினிஸ்டர்னா நிறைய பிளாக் மணி இருக்கும். ஊட்டி கொடைக்கானல்ல ஏகப்பட்ட பங்களா இருக்கும். அங்க போய் கூலா செட்டில் ஆயிடுவா. ஐநாக்ஸ்ல ஷோ கன்ஃபார்ம்.